இங்கே வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். அதான் அதான் நானும் நிறைய பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். அது எல்லாமே பேசிட்டாங்க. என்னன்னா சார் எப்போதும் ஒரு சில விஷயத்த வந்து அவருக்குள்ள வச்சுப்பாரு. அந்த டேல அது நடக்கும் போது தான் அவர் என்ன மனசில் நினைச்சாருன்னு தெரியும். இந்த டிசைன் பண்ணும்போது நான் அவர்கிட்ட, சார் ஆடியோ லான்ச் போடலாமா அப்படின்னு. சார் அர்ஜுன் ஆடியோ தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்ல முன்னாடியே. சார் ட்ரைலர் நம்ம புதுசாக வரோம், ட்ரைலர் லான்ச் போடலாமா? அதெல்லாம் வேண்டாம், டிசைன் அப்படியே இருக்கணும்னாரு. இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து ஆடியோ லான்ச்சோ ட்ரைலர் லான்ச் ஃபங்க்ஷன் கிடையாது, இது வந்து திருக்குமரன் என்டர்டைன்மெண்ட் ரீயூனியன் ஃபங்க்ஷனு. ஸோ அது அந்த கம்பெனியில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் நாங்களும் இருக்கோம். ஏன்னா நாங்களும் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதில் நிறைய பேசுகிறோம். இதில் சார் சிவா சார் நம்ம ஆடியோ லான்ச் இதுதான் சார். அப்புறம் ஏன்னா நான் வந்து முண்டாஸ் பட்டியலில் வந்து நான் அசிஸ்டண்டாக ஆரம்பித்தேன். அப்போ வந்து எனக்கு கார்த்திக் சுப்ரா சாரு, நலன் சாரு, அப்புறம் ரஞ்சித் சாரு, இவங்கெல்லாம் பார்க்கும்போது பயம் இருக்கும். அந்த அந்த 11 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பயம் இன்னைக்கு வந்துருச்சு. ஏன்னா இவங்க எல்லாரும் ஒன்னா பாக்குறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம அப்பதானே தொடங்குறோம், நமக்கு ஒரு கனவு இருக்கும். ஆனா அவங்க வந்து அந்த டைம்ல அந்த அசால்ட்டா அந்த படங்களை, பீட்சாவா இருக்கட்டும், சூதுகமா இருக்கட்டும், தேட்டர்ல வேற லெவல் ஒரு இருக்கும். அந்த சூதுகம் 2ல, சூதுகம் படத்துல 2 நான் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி சார். நலன் சார், இந்த கவுண்டமணி சார் ஒரு படத்துல சொல்லுவார், அது கற்பர் கட்டி அந்த பையன் கையிலே கொடுத்த சார். அந்த அளவுக்கு நாங்க டேமேஜ் பண்ணல சார். படத்தை வந்து கொஞ்சம் பண்ணிருக்கோம் கண்டிப்பா தேட்டர்ல. அது ஏன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நலன் சார் பார்த்துட்டு அவர் எது என்ன திட்டம் வந்தாவே நான் அந்த படத்துல கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணிட்டு நான் சந்தோஷப்படுவேன். தேங்க்யூ சார். அப்புறம் இங்க எல்லாருக்கும் இந்த மேடையை கொடுத்தாச்சு. ஆனா நான் ஒரு சில பேரை கூப்பிட வேண்டியது இருக்கு. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர் டீமும் கேமராமேன் டீமோட மேல வந்தீங்கன்னா அவங்கள மட்டும் மேடை ஏற்றிட்டு, ராஜேஷ், அரவிந்த், இது கேமராமேன் டீம் முரளி, ஸ்ரீதர், இவரு ரமேஷ், கிஷோர், விஷாலுங்க, அருண் அண்ணன். அதான் இப்ப இவங்க தான் அந்த ஸ்பாட்ல. விஷால் எங்க? ஓகே, அதான் இவங்க தான் அந்த ஸ்பாட்ல. ஏன்னா இப்ப நம்ம அங்க ஸ்பாட்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வந்து ஒரு காரண காரியமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இவங்க தான் வந்து அந்த ஷூட்டிங்கை வந்து கரெக்டா கொண்டு போறதா இருக்கட்டும். அது இப்ப யோகராஜ், கதிர், இவங்களா எங்க கதிர், யோகி, இவங்க தான் அந்த இந்த படம் வந்து இப்ப இந்த ஒரு இடத்துக்கு வரதுக்கு இவங்க தான் முக்கியமான ஒரு காரணம். இன்னும் நல்ல சத்தமாவே எல்லாருமா சேர்ந்து ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, அப்புறம் இந்த படத்துல வந்து நாங்க வந்து அடுத்து நான் வந்து எங்க ஹீரோ சாரை பத்தி தான் பேசணும். அவரை பத்தி பேசுறதுக்கு என்ன, ஏன்னா அவரை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். எப்போதும் ஸ்பாட்ல வந்து டைரக்டர் தான் வர ஆர்டிஸ்ட ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நாங்க வேலை செய்வோம். ஆனா எங்களை அவர் கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு ஸ்பாட்ல. நாங்களே ஏதோ ஒரு இது போனா கூட, அர்ஜுன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயா ஹேண்ட் பண்ணுவாரு. அப்புறம் கருணா சார். இதுல இன்னொன்று எங்களுக்கு வேலையை பெருசா மிச்சம் பண்ணி கொடுத்தது வந்து நலன் சார். ஏன்னா அவரு அருமை பிரகாசம் கேரக்டரா இருக்கட்டும், நானுவதியம், அதாவது MS பாஸ்கர் சார் கேரக்டரா இருக்கட்டும், ராதாரவி சார் கேரக்டரா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே அவர் டிசைன் பண்ணிட்டார். நாங்கள் ஸ்பாட்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாங்க கருணா சார் வந்தாரு. அவருக்கு நாங்கள் வந்து டைலாக் சொல்லிட்டு இருந்தோம். சொன்னோடனே இது என்ன அர்ஜுன் சார், இதுல நீங்க வந்து நிதி அமைச்சரா பண்றீங்க, இல்ல நேற்றுக்கு தான் என்னது வாட்ச்மேனா பண்ணிட்டு வந்தேன், உடனே அடுத்த நாள் நிதி அமைச்சர் அப்படின்னாரு. ஆனா அவருக்கு நாங்கள் அந்த அருமை பிரகாசம் கேரக்டர் பத்தி எதுவுமே பேசல. அவரே வந்து அடுத்த செகண்ட் மாறிட்டாரு. அதே மாதிரி MS பாஸ்கர் சாரும் நானுவதியம் அந்த கேரக்டர் அந்த படம் இல்லை அப்படின்னு அடுத்த செகண்ட் நலன் சார் வந்து எங்க வேலையை பாதி வேலையை வந்து சரி பண்ணிட்டாரு. எங்களுக்கு வந்து ஃபுல் ஃபோக்கஸ் குருநாத், நம்ம ஹீரோ கேரக்டர் மேலதான். அதுவும் அவரும் எங்களுக்கு வேலை வைக்கல. அவரு ஒரு குருநாத், அவரு ஒரு வேலை பண்ணிட்டாரு. அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் எட்வின், அப்புறம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ஹரி சார் பண்ணியிருக்காங்க. அப்புறம் எடிட்டர் அஸ்வின், இவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் நைஃப் நாராயண் மாஸ்டர், அவருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எங்கள் ப்ரொடியூசர் சிவி சார் வந்து ஃபர்ஸ்ட் சிவி சார் தான் கூப்பிட்டு இந்த வாய்ப்பு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து என்னன்னா அந்த படம் அடுத்து டேக் ஆஃப் ஆகணும் இல்லைங்களா, அந்த டேக் ஆஃப் ஆகிறதுக்கு என்ன பண்ணும்போது தான் தங்கராஜ் சார் அந்த சுபா ஹோட்டலுக்குள்ள போகும்போதே வந்து என்னன்னா பீட்சா 4 கதையை வந்து நீங்க கதை பண்ணி கொடுங்க அர்ஜுன், அது அவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. அப்ப கேமராமேன் கால் பண்ணாரு எனக்கு, இது மாதிரி சார் அனுப்பிச்சிருக்காருங்க ஒரு இடத்துக்கு, இது சுபா ஹோட்டல் அப்படின்னு. ஜி விட்டுறாதீங்க, அவர் பெரிய ஆளு, சும்மா ஸ்கூட்டியில சுத்திட்டு இருப்பாரு, அவரு
அவர் விட்டுறாதீங்க அப்படின்னு என்ன சொல்றீங்க, அப்பதாங்க நம்ம ஷூட் போக முடியும் அப்படின்னா, நாங்க போகும்போது மைண்ட் செட் ஆயிட்டேன், இன்னைக்கு பீட்சா ஃபோர் கதையை சொல்லக்கூடாது, சூதுவம் 2 கதையை தான் சொல்றோம், அவரு தான் நமக்கு வந்து அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பீட்சா ஃபோர் கதை ஒரு 1/2 hour சொல்லிட்டு, சார் சூதுவம் ஒன்று கதை பண்ணியிருக்காரு அப்படியா அப்படின்னு கேட்டு அப்புறம் அந்த கதையும் சொன்னேன். அதுல அவங்க 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 கூட 4 பேர் கதை கேட்டாங்க. ஸோ அப்புறம் அவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டாரு. ஸோ நான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் கேமராமேன், அந்த ஐடியா கொடுத்த கேமராமேனுக்கு தேங்க்ஸ். அப்புறம் இன்னொன்று, இந்த ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அதாவது நம்ம லைஃப்ல ஏதோ பிரச்சனையா இருக்கும்போது ஒரு பேர் வந்து நமக்கு ரொம்ப தன்னம்பிக்கை கொடுக்கும். அது யாருன்னா எங்க அப்பா பேர் சண்முகவேலு. அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட்ல நாங்கள் ரிலீஸ்க்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒருத்தவங்க வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா சண்முகா பிக்சர்ஸ் பாருங்க. அதாவது நமக்கு பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டக்குன்னு ஒரு பேர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணா, நான் தான் நினைச்சுக்கிறேன், சரி ஓகே எப்படியும் இவரோட லைஃப்ல நம்ம எதை அவாய்ட் பண்ணவே முடியாது நம்ம அப்பா அப்படின்னு. அப்புறம் என் ஃபேமிலி வந்திருக்காங்க, எங்க அக்கா வந்திருக்காங்க, எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகே சார், நான் சிம்பிளா முடிச்சுக்கிறேன் சார். தேங்க்யூ சார். வாகே சார், தேங்க்யூ சார். நிச்சயமா இப்படி தோற்கின் எப்படி வெல்லும் பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கள். சுதுகவும் 2 நாடும் நாட்டு மக்களும். அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கான போட்டோவா நிச்சயமா மாறும். எல்லோருக்கும் நன்றி.